காலத்தின் திட்டத்தையும் உடைய தரிசனத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர். இம்மட்டும் நீர் என்னை கொண்டு வந்து நிறுத்தினதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையோ எங்களை தாங்கினதப்பா. உம்முடைய கிருபையினால் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்தீரே. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மீது சுமந்து கொண்டு வருவது போல நான் கடந்து வந்த எல்லா வனாந்தரத்திலும் என் தகப்பன் என்னோடு கூட இருந்தார். நான் கடந்து வந்த எல்லா காரிருளில் என் தகப்பன் என்னோடு கூட இருந்தார். அவர் மாறாதவர். அவர் என்னை நினைத்தருளின் ஆண்டவர். அவர் என்னை நேசிக்கிற விலையேற பெற்ற தெய்வம். எத்தனை பேர் வாயில விரிவாய்த்தது. உங்கள் இருதயம் கர்த்தரை துதிப்பதால் உங்கள் இருதயத்தையோ கர்த்தருக்கு நேராக ஊற்றி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறேன். மனிதர்களால் தள்ளப்பட்ட கற்களை தேசத்திற்கு தலைகளாய் மாற்றின கர்த்தர். என் ஆண்டவர் உங்களை அஸ்திபாரப்படுத்துவார். என் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். என் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். வேண்டியது ஒன்றே ஒன்று, விசுவாசத்தோடு தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம். எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே யோசேப்பு படுகுழியில தள்ளப்பட்ட அந்த நேரத்தில் அவன் நினைத்த ஒரே ஒரு காரியம், என் வாழ்க்கையில எல்லாம் முடிந்தது என்று சொல்லி நாயினூரின் விதவை தன்னுடைய வாழ்க்கையை குறித்து நினைத்த பொழுது கலங்கி நின்றாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தனக்கு இருந்த ஒரே ஒரு ஆதரவு தன்னுடைய மகன் மரித்து போனான். ஒருவேளை இந்த காலை நேரத்தில் நான் முடிவை சந்திப்பது போல என் வாழ்க்கை தோன்றுகிறது என்று சொல்லுவீர்களானால் நான் சொல்லுகிறேன், எல்லாம் படுகுழின் நிலைகளை கர்த்தர் மாற்றி, எல்லா சிறையிருப்பின் நிலைகளை கர்த்தர் மாற்றி, எல்லா ஏழாண்மைகளின் நிலைகளை கர்த்தர் மாற்றி, எல்லா வருத்தங்களை தேவன் மாற்றி. யோசேப்பு அன்றைக்கு தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொன்னான், ஓ நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு எல்லாம் தீமைகளை கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணினார். நிச்சயமாக ஒரு மாற்றம் உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுகிறேன். மனுஷர்களால் தள்ளப்பட்ட உங்க வாழ்க்கையை கர்த்தர் கவனித்திருக்கிறார். மனுஷர்களால் கவனிக்கப்படாத வாழ்க்கையை என் தேவன் தம்முடைய சொந்த கரத்தினாலே ஏந்தி இருக்கிறார். மனுஷர்களால் விசாரிக்கப்படாத வாழ்க்கையை தேவன் தம்முடைய சொந்த கரத்தினாலே ஏந்தி உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்திருக்கிறார்.
கண்கள் என்னை கண்டதாலே. சேர்ந்து சொல்லுங்களேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல இயேசுவே, யாரும் அறியாத என்னை தேடி வந்த நல்ல இயேசுவே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று எதுவும் முடியவில்லை என்று காண்பிக்கும்படியா என் தேவன் இந்த இடத்துல மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல இயேசுவே, தூக்கி எறியப்பட்ட சபையார் மாத்திரம் சத்தத்தை உயர்த்தி உணர்ந்து சொல்லலாம். அப்பா, மனுஷனை கவனிக்கல, மனுஷனை விசாரிக்கல, மனுஷனை பார்க்கலையா, எல்லாவற்றிலும் ஒரு தாயை போல தகப்பனை போல ஆண்டவரே ஆதரவற்ற நிலைமையை மாற்றி எனக்கு ஒருவர் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையை கொடுத்தீரே. உம்மழகான எத்தனையோ நேரத்தில் ஆதரவற்றவர்களை போல கலங்கி நின்ற நேரத்தில் ஒரு தாயை போலவும் தகப்பனை போலவும் நம்மை ஆற்றி தேற்றி அவர் வந்தார். ஆவில மாத்திரம் செவி கொடுங்க. உங்க உதடுகளும் இருதயமும் கர்த்தரை துதிக்கட்டும். எத்தனை கிருபைகள், எத்தனை மாறாத நேசம். எந்த மனுஷன் விழுந்து போகணும்னு நினைத்தானோ அதே மனுஷனுக்கு முன்பதாக கர்த்தர் என் தலையை அலங்கரித்து புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி நான் தோற்று போகாதபடிக்கு செய்ய ஜீவியத்தை கர்த்தர் நம் வாழ்க்கையில கட்டளையிட்டாரே. அவருடைய கிருபை பெரியது. அவரை பார்த்து சொல்ல போறோம். எல்லாரும் உணர்ந்து பாடணும். ஆண்டவரே, நீங்க எங்க கூட இருந்தீங்கப்பா. You were there with us, oh God. நீங்க என்னோடு கூட இருந்தீங்க. அது போதும். தூக்கி எறியப்பட்ட வேண்டுமென்று சேர்த்து கொண்ட நல்ல இயேசுவே. எத்தனை பேர் வேண்டாம்னு சொன்னாயா? ஆனா எல்லா மனுஷனுக்கு முன்பாக கனமுள்ள பாத்திரமாய் நம்மை மாற்றி, மேன்மையுள்ள பாத்திரமாய் மாற்றி, என் கூட அவர் நின்று துணை செய்து கண்ணீரை துடைத்த கர்த்தரை பார்த்து சொல்லுவோம். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல இயேசுவே, எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல இயேசுவே.
விசுவாசி எப்படி இருக்கணும்? பிரியமான குமாரனாக. ரெண்டாவது, சபை காரியங்கள் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும்? அதிக பிரசங்கியாக இருக்கக்கூடாது. கரெக்டாக உத்தம குமாரனாக இருக்கணும். மூன்றாவது, வசனத்தை கைக்கொள்ள. நாலாவது, ஊழியின் நிலைமையை தேடி கண்டுபிடித்து இலைப்பாற்றுகிறவர்களாக சந்திக்கிறவர்களாக கனம் பண்ணுவர்களாக இருக்கணும். அப்போ விசுவாசி எப்படி இருக்கணும்? 4 காரியம்: பிரிய, உத்தம, வசனத்தை, ஊழியக்காரனை தேடி கண்டுபிடிக்கிறவர்கள். ஊழியக்காரன் என்ன உங்களுக்கு என்ன பிரதிமாறு செய்ய போகிறான்? நான் திரும்ப சொல்கிறேன், 1000 ரூபாய்க்கு 1000 ரூபா கொடுக்க போகிறதில்ல, கட்டாயம் கொடுக்க போகிறதில்ல, எதிர்பார்க்காதீங்க. ஆனால் ஒன்றை செய்ய முடியும், உங்களுக்காக தேவ சமூகத்தில் சோத்திரம் பண்ணுகிறதுனால உங்கள் வாழ்க்கையில், உங்கள் காரியத்தில், உங்கள் குடும்பத்தில் தேவ கிருபை பெருகி தடைகள் மாறி கர்த்தர் அற்புதம் செய்யும்படியாக ஊழியக்காரன் உங்களுக்காக கைமாறு செய்வார். 2வது கைமாறு, உங்கள் மேல் உங்கள் தலைமையில் தன் கையை வைத்து உங்களை அபிஷேகித்து உங்களை ஆசீர்வதித்து மனதார இருந்து வாழ்த்தும் போது கர்த்தர் அந்த வாழ்த்து கேட்டு வருஷ முடிவிலே அந்த வாழ்த்துதலை உங்கள் மேலே எண்ணெய் ஊற்றி செய்யும் பொழுது கர்த்தர் நிறைவாய் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இது 2வது காரியம். பரலோகம் என்ன பிரதிபலன் செய்யும்? 4. உங்க காரியம் என்னது? உங்க காரியம் 4. 2 காரியம் என்னது? அப்போ பரலோகம் என்ன கைமாறு செய்யும்? 9 காரியங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த பரலோகம் செய்கிற காரியம், நீங்கள் செய்கிற அந்த 4 காரியத்தின் நிமித்தம், நீங்கள் நல்ல விசுவாசியாக விளங்க பண்ணுகிற அந்த 4 காரியத்தின் நிமித்தம் கர்த்தர் முதலாவது உங்களுக்கு இரக்கம் செய்வார். 2வது உங்கள் சந்ததிக்கு இரக்கம் செய்வார். 3வது உங்கள் குடும்பத்தாருக்கு இரக்கம் செய்வார். 4வது உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற வெளிப்பாடுகளை கொடுப்பார். 5வது பஞ்சத்தில் கைவிடாமல் போஷிப்பார். இருக்கிறீங்களா? 6வது ஏற்ற வேலையில் எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். அடுத்த காரியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ராஜ சமூகத்தில் உங்களுக்கு கனம் கிடைக்கும்படியாக, கோர்ட் காரியங்களில், எல்லா காரியத்திலும், வேலை ஸ்தலங்களில் உங்களுக்கு கனம் நியாயம் கிடைக்கும்படியாக செய்வார். அடுத்ததாக, வறண்ட நிலம் கூட வருமானத்தை பெற்றுக் கொடுக்கும். கடைசியாக 9வது ஆசீர்வாதம், இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? 4 காரியத்தில் பூமியில் அவருடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரன் 2 காரியம், பரலோகம் உங்களுக்கு 9 காரியங்களை கொடுக்கிறது. ஆகவே ஊழியக்காரன் என்ன செய்யுங்க? கனம் பண்ணணும். அவனுக்காக அல்ல, அவன் படிப்புக்காக அல்ல, கனவீனம் பண்ணக்கூடாது. ஏன்னா அவன் மேலே அவருடைய அபிஷேகம் இருக்கிறது. கனம் பண்ணாட்டியும் பரவாயில்ல, தூஷிக்காதீங்க. கனம் பண்ணாட்டியும் பரவாயில்ல, குற்றப்படுத்தாதீங்க. கனம் பண்ணாட்டியும் பரவாயில்ல, நிந்திக்காதீங்க. கனம் பண்ணாட்டியும் பரவாயில்ல, குறை பேசவும் சேர்ந்து குறை பேசாதீங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த 11 ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். பரலோகம் கொடுக்குற 9 ஆசீர்வாதம். ஊழியக்கார, நீங்கள் நான் உன்னை எழுதித்தரேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன யார்கிட்ட பேசினாலும் அது ஒரு நாள் ஊழியக்காரன் காதுக்கு கட்டாயம் வரும். 100% வரும், கட்டாயம் வரும். நீங்கள் என்ன பேசுனீங்கன்றதை ஒரு நாள் கர்த்தர் வெளிப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, கடைசியாக ஒரு 5 நிமிஷம் நான் வேகமாக முடிச்சிடுறேன். தாவீதை போதகனாக, யோவாபை விசுவாசியாக நம்ம பார்க்க போகிறோம், எப்படி இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி தாவீதை போதகனாக வைத்து ஒரு 7 காரியங்கள் விசுவாசி எப்படி இருக்க வேண்டும். அப்போ ஏற்கனவே ஒரு 4 காரியம், இப்போ ஒரு 7 காரியம். 11 ஆசீர்வாதங்கள், 11 காரியங்கள். புரிஞ்சுதா? புரிஞ்சுது, புரிஞ்சும் போயிடுச்சு. எழுதுறவங்க கிட்ட ஒரு வருஷம் கழிச்சு கேட்டால் நீ செய்ய வேண்டிய 11 காரியம் என்னன்னு சொல்லிடுவாங்க. உனக்கு கிடைக்க போகிற 11 ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லிடுவாங்க. 2 ஆசீர்வாதம் சபையிலேருந்து கிடைக்கும், 9 ஆசீர்வாதம் சபை மூலமாக பரலோகத்திலிருந்து கிடைக்கணும். இப்போ 7 காரங்க டக்கு 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 எனக்கு பைபிளை வாசிக்கணும், நல்லா சவுண்டாக வேகமாக வாசிக்கணும். 1 நாளாகமம் 11, இந்த 11 அதிகாரத்தை விட்டு தாண்டாதீங்க. 11:11 7 ஆசீர்வாதங்களை ஊழியக்காரன், அதாவது 7 ஆசீர்வாதம் ஒரு விசுவாசி எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்றேன் நான். 1 நாளாகமம் 11 அதிகாரம் 1 முதல் 3 வசனம் வேகமாக. இஸ்ரவேலர் எல்லாரும் எப்ரோனில் இருக்கிற, அப்ப தாவீது பாஸ்டரு, சபை மக்கள் எல்லோரும் பாஸ்டராகிய தாவீதிடத்தில் வந்து சகல இஸ்ரவேலரும் வந்து அவன் போகிற பாதையில் அவனுக்கு பின்பதாக நடக்கிறவர்களாக, அவனை பலப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. உலகத்தில் சொல்றான், தம்பி உடையான் படைக்கு அஞ்சான், பாம்புக்கு பயந்தாலும் தம்பி இருந்தாலும் எதுக்கும் பயப்பட மாட்டான்னு சொல்றாங்க. அப்ப சபை முழுவதும் பாஸ்டருக்கு பின்பதாக நின்று கொண்டிருந்த, பாஸ்டர் நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம் என்று சொல்லுகிற விசுவாசிகளாக தாவீது பாஸ்டர் சகல இஸ்ரவேல் அவனுக்கு பின்பதாக சென்று அவனை பலப்படுத்தினார்கள். 2வது விசுவாசி எப்படி இருக்கணும்? 1 நாளாகமம் 11:10 சீக்கிரம்.
கர்த்தர் இஸ்ரவேலுக்காக சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி செய்யும்படியாக. இதை ஏற்கனவே சொன்ன மூணாவது காரியம், வசனத்தை கை கொள்ளுகிறவர்களாக. அப்ப கர்த்தர் உங்க ஜெபத்துல சபைக்கு என்ன செய்யணும்னு சொல்றாரோ அதையெல்லாம் கை கொள்ளுகிறவர்களாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசி எப்படி இருக்கணும்? பாஸ்டர் பின்னாடி போகணும். ஆமென். நாங்கள் இருக்கிறோம் பாஸ்டர், பயப்படாதீங்க, நாங்கள் இருக்கிறோம் பாஸ்டர், தளர்ந்து போகாதீங்க, நாங்கள் கூட இருக்கிறோம், பலப்படுத்தலாம் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது, விசுவாசிகள் கர்த்தர் சபைக்கு ஊழியக்காரனுக்கு என்ன செய்ய சொல்றாரோ அதை கை கொள்ளுவர்களாக விசுவாசிகள் இருக்க வேண்டும். மூணாவது காரியம், 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரத்தில் 17 முதல் 19 வசனங்கள் வேகமாக. தாவீது பெத்லெகேமின் ஒலிவ வாசலில் இருக்கிற, அப்ப அந்த கிணத்து தண்ணி மேல ஆவல் கொண்டுகிறான். 3 பேர் தங்கள் ஜீவனை கூட பொருட்படுத்தாமல் தாவீதுக்காக அதை செய்ய துணிகிறார்கள். அப்ப தாவீது என்கிற பாஸ்டருக்காக சபை குடும்பங்கள் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலோ, எந்த நேரத்தில் வான் சொன்னா கூட முகம் சுளிக்காம, மனம் கஷ்டப்படாம, ஒரு வீட்டில் இருக்க சொல்லி, என்னங்க இப்போதாங்க வந்தீங்க, இந்த பாஸ்டர் நாள் ஃபுல்லாக வீட்டில் சும்மா தானே கிடக்கிறாரு, இந்த பாஸ்டர் நாள் ஃபுல்லாக. நீங்கள் சொல்ல மாட்டீங்க, உங்கள் முகத்தை பார்த்தா தெரியாதானே, இந்த முகத்தில் அப்படி இப்படி வார்த்தைலாம் வருமா? நிச்சயமாக உங்கள் முகத்தை பார்த்தா தெரியல. அவர் நாள் ஃபுல்லாக சும்மா தானே இருக்கிறாரு, இப்போ போய் உங்களை கூப்பிடுறாரு, அவருக்கு அறிவே இல்லையா? மற்ற சபை பாஸ்டரை பற்றி சொல்கிறாங்க, எதையும் செய்ய எப்பொழுதும் செய்ய ஆயத்தமாய் இருக்கணும். ஆமென் சொல்வோமா? அவன் உயிரையே கொடுக்க ரெடியாக இருந்தான், நீ உயிரெல்லாம் கொடுக்க வேண்டாம், உயிரை வாங்காமல் இருந்தால் போதும். அது சோத்திரம். 4வது காரியம், 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 2 முதல் 8 வசனங்கள் வாசிக்க வேணாம், குறிச்சிக்கோங்க, குறிக்கிற பழக்கம் இருந்தால் குறிச்சிக்கோங்க. 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 2 முதல் 8 வசனங்கள் யுத்தத்தில் வல்லவர்களை குறித்து சொல்லுகிறது. 15 மற்றும் 16 வசனம். 4வது காரியம் 1 நாளாகமம் 12 2 முதல் 8 15 16. இதில் இருக்கிறது யுத்தத்தில் பராக்கிரமசாலிகள் அங்கே இருக்கிறார்கள். இருக்கிறீங்களா? என்ன பண்ணணும்? பாஸ்டர் அடிக்க வந்தா ஆளுக்கு ஒரு நிறைய தடிலாம் இருக்குது, எடுத்துக்கிட்டு பாஸ்டர் மேலே கை வச்சிருவே, நீ மண்டையை பொழந்துருவேண்டா, அப்படியா? இல்லை, யுத்தத்தில் வல்லவர்கள் பராக்கிரமசாலிகள் இருந்தார்கள். இந்த யுத்தம் என்ன தெரியுமா? பாஸ்டர் ஜெபம் பண்ணும்போது அவரோடு கூட யுத்தத்தில் நிற்கிறவர்களாக, அவரோடு கூட சபையில் வந்து யுத்தம் செய்கிறவர்களாக. நம்முடைய யுத்தம் இந்த மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, வானமடத்தில் பொல்லாத சேனோடு இருக்கிறபடினாலே சபை விசுவாசிகள் யுத்தத்திலே பராக்கிரமசாலிகளாக, ஜெபத்திலே வல்லமை உள்ளவர்களாக பாஸ்டர் கூட நிற்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் மேல் வீட்டறையிலே பேதுருக்கு துணையாக 120 பேர் ஜெபித்தார்கள். அவர்கள் யுத்த வீரர்கள். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறான், எப்பாப்ரா என்னோடு கூட ஜெபத்திலே போராடுகிறவனாக இருக்கிறான், என்னோடு கூட எப்பொழுதும் போராடுறான், ஜெபத்தில் உங்களுக்காக போராடுறான். அப்போ பாஸ்டர் சபை மக்களுக்காக ஜெபிக்கிறாரா? விசுவாசி கூட வந்து நின்று பாஸ்டர் நானும் ஜெபிக்கிறேன்னு சொல்லி யுத்தத்தில் வல்லவர்களாக இருக்க வேண்டும். 5வது காரியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம், ஆவியின் நிறைவு பெற்றவர்களாக இருக்கணும். விசுவாசி எப்படி இருக்கணும்? ஆவியின் நிறைவு பெற்றவர்களாக. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லும் பொழுது 70 பேரை நியமிக்கிறார்கள். மோசேக்கு துணையாக ஆண்டவர் நியமிக்கிறாரு. அந்த 70 பேர் மேலே ஆவியானவர் இறங்குகிறார். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. அப்போ அதை கண்டு நூனின் குமாரன் யோசுவா, ஆண்டவனை அவளை தடை செய்யும் என்று சொல்லுகிறான். அவன் தான் நினைக்கிறேன். அப்போ நான் என்ன சொல்கிறேன், சபையில் இருக்கிற விசுவாசிகள் ஆவியில் நிறைந்திருக்க வேண்டும், ஆவியின் அபிஷேகம் பெற்றவளாய் இருக்க வேண்டும். 5வது காரியம். 6வது காரியம், விசுவாசிகள் தேவ சேனையை போன்றவர்களாக. 5வது காரியம் எப்படி இருக்கணும்? 6வது காரியம், தேவ சேனையை போன்றவர்களாக. 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 21 22. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சேனை என்னன்னு தெரியுமா? கர்த்தருடைய தூதன் சிரியர் பாளையத்தில் புகுந்து 185,000 பேரை சங்கரித்ததை போல உதவி செய்கிறவர்களாக, ரொம்ப விசேஷமாய் கலங்கின இருதயமுடையவர்களாக அல்ல, கலங்காத இருதயமுடையவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். தேவ சேனை என்றைக்குமே கலங்காது, தேவ சேனை பயப்படாது. அப்போ விசுவாசிகள் பாஸ்டர் கூட நிற்கிறவங்க எப்படி இருக்குன்னா தைரிய நெஞ்சம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக
7வது காரியம், அதாவது 11வது காரியம், 11 ஆசீர்வாதங்கள், 11 குணாதிசயங்கள் விசுவாசி எப்படி இருக்கணும்னு 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 31-32. மனாசையின் பாதி கோத்திரத்தில் தாவீதை ராஜாவாக்குகிறதற்கு அவர்கள் அணிவகுத்து வருகிறார்கள். ராஜாவாக்கும்படியாக அடுத்த வசனத்தில் அணிவகுத்து வருகிறார்கள். எதற்கென்றால் அவனை தாவீதை ராஜாவாக்கும்படியாக. அப்படின்னு என்ன தெரியுமா? தாவீதுக்கு நல் ஆலோசனை கொடுக்கிறவர்கள். இப்படி செய்யும், இப்படி செய்யலாம் என்று நான் சொல்கிறேன். எந்த ஆலோசனை யார் எனக்கு கொடுத்தாலும் தள்ள மாட்டேன், யோசித்து பார்ப்பேன். அது உச்சிதமாக இருந்தால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளுவேன். ஹல்லேலூயா. யாருன்னு என்ற பார்க்க சின்ன குழந்தை ஒரு ஆலோசனை கொடுத்தா கூட அது நல்லதாக இருக்கும் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள நான் கட்டாயம் தயங்க மாட்டேன். ஐ டோன்ட் கம் அண்டர் எனி ஒன்ஸ் ப்ரெஷர். இதை செய்ய வேண்டும். சில இடங்கள்லாம் நீங்கள் சொல்லுங்கள், கடைசியில் எதுவுமே நடக்காது. அவர் ஏதோ தீர்மானம் அதை முடிச்சுட்டு போயிடுவார். அவர் அது வேறு விஷயம். நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு ஆலோசனை கொடுக்கத்தக்கதான ஒரு நல்ல காரியம் உங்களுக்கு காணப்படும் என்றால் நான் கர்த்தர் சமூகத்தில் சொல்கிறேன், அது ஏற்றதாக இருக்கும் என்றால் அதை நிறைவேற்ற நான் தயாராக இருப்பேன். அப்போ விசுவாசம் எப்படி இருக்குன்னா, ஒரு காரியத்தை குறித்து நல்ல ஆலோசனை. தாவீதுக்கு ஆலோசனை உண்டாயிச்சா இல்லையா? யார் ஆலோசனை கொடுத்தா சொல்லுங்கள். 5000 ரூபாய் இழந்துட்டீங்க. அபிகாயில் வந்து சொல்லிருந்து 5000 கொடுத்துருப்பேன். நீங்கள் சொல்லலை. நீ சொன்னது ஆலோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நீ சொல்லனா வெட்டி என்ன பண்ணியிருப்பேன், கொண்டிருப்பேன். நீயும் சேர்ந்து செத்து போயிருப்பேன். நல்ல ஆலோசனை நாயை கூட விட போகிறதில்ல. அப்போ அபிகாயில் என்ன ஆகணும்? சாகணும். ஆகவே ஊழியக்காரனுக்கும் சில நேரத்தில் என்ன தேவைப்படும்? ஆலோசனைகள் தேவைப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் சிக்லாகுக்கு போயிட்டு வரும்போது 600 பேரில் 200 பேர் விடாய்த்து தங்கி விட்டார்கள். அப்போ 400 பேர் சொன்னாங்க, அவங்களுக்கு எந்த பங்கும் அவங்க மனைவி பிள்ளைகளை மாத்திரம் கொடுக்கலாம், எந்த பங்கும் என்ன பண்ணக்கூடாது கொடுக்க. தாவீது அந்த ஆலோசனைக்கு உட்படவில்லை. எப்படி தாவீது நல் யோசனை ஏற்றுக்கொண்டானோ, கொடுக்கப்பட்ட ஆலோசனை சரியில்லை என்றால் அதை உதாசீனம் பண்ணினானோ, நானும் தாவீதை பின்பற்றுகிறவனாக கொடுக்கப்படுகிற நல்ல ஆலோசனை சபைக்கு பிரயோஜனம்னா ஏற்றுக்கொள்வேன். ஒருவேளை அது காய் விகாரமாக, அது யாரையாவது பாதிக்கிறதாக, தீமை செய்கிறதாக இருக்கும் என்றால் அப்படிப்பட்ட ஆலோசனைகளை நான் ஏற்றுக்கொள்ள போவதும் கிடையாது, ஏற்றுக்கொண்டதும் கிடையாது. அப்போ விசுவாசிக்கு எத்தனை கேரக்டரு? நம்ம என்ன கை கொள்ளவா போகிறோம்? சும்மா சொல்லுங்கள். கை கொள்றதுக்காக சொல்கிறேன், உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன். நாளைக்கு யாராவது கேட்டாங்கன்னா சொல்லுவீங்களே, அவருக்கு என்ன வேறு, அவர் சொல்லுவார், அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமான்னு. இது கடினமான உபதேசம். ஆண்டு சொன்னபொழுது கூட என்ன சொன்னாங்க? அப்போ நான் சொன்னால் மட்டும் கேட்டுருவா போகிறீங்க? கேட்க போகிறது இல்லை. நான் என் கையை கழுவிட்டேன், அவ்வளோதான். நீ எப்படி இருக்கணும் 11 காரியத்தை சொல்லிட்டேன். ஆனாலும் சில காரியத்தை சிலர் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. பக்கத்தில் திரும்பி பாருங்கள் கொஞ்சம். மாற்ற முடியுமா? அந்த முகத்தை பார்த்தீங்கன்னா அது மாற்ற முடியுமா? முடியாது. ஏன்னா வீட்டாருக்கு தெரியும், திருத்தவே என்ன சொன்னாலும் அதே தப்பை செய்கிறேன் மனைவி பார்த்து கணவன் சொல்கிறதோ, உங்களுக்கு என்ன சொன்னாலும் மண்டையில் ஏறாது கணவன் மனைவி கணவன் பார்த்து சொல்கிறதோ, உங்களை பார்த்து உங்களுக்கு சொல்ல வேண்டியது என் கடமை, சொல்லி முடித்து விட்டேன், என் கையை கழுவுகிறேன்னு சொல்லி என்னுடைய வார்த்தையாக இருக்கிறது. ஆகவே நான் சொல்லி முடிச்சிட்டேன், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணாமல் போங்க. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். 11 ஆசீர்வாதத்தில் 8 தான்னா 8 ஆசீர்வாதம் தான். அந்த ஆசீர்வாதம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் போய் உட்காந்து தவறி டைம் வந்து டிவி சீரியல் பார்க்காம வேறு எதுவும் பண்ணாமல் உட்காந்துருந்தீங்கன்னா இந்த 11 பாயிண்டில் அது என்னென்ன இறக்கெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கேளுங்க ஆண்டவர்கிட்ட. அப்போ என்னெல்லாம் கை கொள்றீங்க அதையும் எழுதிக்கோங்க. ஆமென். அப்போ எதெல்லாம் குறைவாக இருக்கிறதோ அதுக்காக ஜெபம் பண்ணுங்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து உங்கள் விசுவாசத்தில் விருத்தி அடைந்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவே எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என்று. நிச்சயமாய் நீங்கள் எந்த காரியத்தில் மனமடிவாக அல்லது வேதனையாக இருக்கிறீர்களோ, எந்த காரியம் கர்த்தர் செய்தால் நலமாக இருக்கும் என்று நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறீர்களோ,
கர்த்தர் நிச்சயமாய் அந்த காரியத்தில் உங்களுக்கு தீவிரமாய் சகாயம் செய்வாராக, தீவிரமாய் நன்மை செய்வாராக என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். அவருடைய நன்மை உங்களுடைய வாழ்க்கையில் பெருகட்டும். ஜெபிக்கலாமா? நீங்கள் இருக்கிற இடத்துல என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? தேவன் சமூகத்தை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்க்கிறவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன், அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிற கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஒரே ஒரு நிமிஷம் நாம் தலைகளை தாழ்த்தி இருக்கிற இடங்களில் ஜெபிக்கலாம். உங்கள் வீடுகளிலே நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். அன்பின் நல்ல பிதாவே, இந்த நல்ல ஆண்டவரே காலை நேரத்தில் ஆண்டவரே இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலமாக என்னோடு கூட இணைந்து இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்காக, ஒவ்வொரு தனிப்பட்ட சகோதரன் சகோதரிக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். வாழ்ந்திருக்க பண்ணுவீராக தகப்பனே. அப்பா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய கர்த்தாவே, எங்கள் கண்மலையே, எங்கள் மகிமையே, எங்கள் மேன்மையே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நேரத்தில் அப்பா உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நீர் சகாயம் செய்யும்படியாக, நன்மை செய்யும்படியாக, வியாதி படுக்கையை மாற்றும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. எந்த விதமான வியாதி இருந்தாலும் சரி ஆண்டவரே, எந்த விதமான சுகவீனம் இருந்தாலும் சரி, இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே தெய்வீக சுகம் ஆண்டவரே இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேல் இறங்கி வருவதாக உம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிற தெய்வம். இந்த நேரம் விசுவாசத்தோடு யாரெல்லாம் என்னோடு கூட ஜெபிக்கிறார்களோ அவங்க சரீரத்தில் ஒரு தெய்வீக சுகத்தை கட்டளிடும்படியாக ஆண்டவரே உம்முடைய தழும்புகளாலே குணமாகிறோம் என்கிற வேத வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஓ பரிசுத்த தெய்வமாகிய கர்த்தர் ஆண்டவரே, ஆண்டவரே விண்ணப்பம் பண்ணுகிற யாவருக்கு வேண்டிய சுகத்தை, ஆரோக்கியத்தை கட்டளிடுவீராக ஆண்டவரே. தகப்பனே, திக்கற்ற பிள்ளைகளை, விதவைகளை விசாரிக்கிற கர்த்தர் இந்த நேரத்தில் திக்கற்ற நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் விசாரிக்கும்படியாக, அவர்கள் தேவைகளை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லையே. மோசையை பார்த்து சொன்னீரே, என்னுடைய கரம் குறுகி இருக்கிறதோ என்று. இதோ இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் வல்லமையை, உம்முடைய கரத்தின் வல்லமையை விளங்க பண்ணும்படியாக, எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக, விரும்புகிற காரியத்தில் தேவன் ஒரு அற்புதத்தை செய்வீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே தகப்பனே, சரீரத்தில் தெய்வீக சுகம் உண்டாவதாக. என்னோடு கூட ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே சகோதரிகள் குழந்தைக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள் என்றால், இப்பொழுதே எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தில் உடைத்து ஆண்டவரே அவர்கள் கர்ப்பத்தை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே தகப்பனே. அப்பா, குழந்தை இல்லை என்று கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு சகோதரியுடைய வாழ்க்கையில், ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக. இந்த வருஷம் ஆண்டவரே இவங்க வாழ்க்கையில் ஒரு குழந்தையை கொடுத்து ஆண்டவரே அற்புதம் செய்வீராக. இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. குழந்தை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு அற்புதம் நடப்பதாக. தேவ வல்லமை இறங்கி வருவதாக. அன்னாளின் கண்ணீரை துடைத்த கர்த்தர், குழந்தை இல்லை என்று அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரருடைய கண்ணீரை துடைத்து வேதனையை மாற்றுவீராக. ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்து இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. நாங்கள் சிறுகவும் இயேசு நாமம் பெருக ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். விசுவாசத்தோடு இருங்கள். கர்த்தர் உங்கள் கர்ப்பங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வருஷம் உங்களுக்கு குழந்தைகளை கொடுப்பாராக. இந்த வருஷம் கர்த்தர் உங்கள் சரீரத்தில் நல்ல சுகத்தை கொடுப்பாராக. விசுவாசிக்கிறவன் பாக்கியவான், அவனுக்கு சொல்லப்பட்டது நிறைவேறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.